ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூபிஜி vlogs. நான் உங்கள் உள்ளூர் பேர்கில்ஸ். இப்போ நாங்கள் ஆனை பிள்ளையார் ஃபால்ஸுக்கு வந்திருக்கோம். இங்கே பிள்ளையார் கோயில் இருக்கிறதுனால தலைவன் பேரே இந்த ஃபால்ஸுக்கு வச்சுட்டாங்க. இந்த ஃபால்ஸ் வந்து தேனி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இது ஒன் ஆஃப் த முக்கியமான பிளேஸ் தேனியில். நீங்கள் பாட்டை கேட்டுக்கிட்டே இந்த இடத்துக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை தொட்டிங்கன்னா வந்து சேர்ந்து பக்கத்திலே கேரளாவும் இருக்கிறதுனால நிறைய பேர் லீவெல்லாம் விட்ட உடனே புளியோதரை கட்டின்னு இங்கே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து சரியான மழை பெஞ்சிச்சுன்னா இந்த டேமில் சரியான தண்ணி வரும். இது டேமா இல்லை ஃபால்ஸாங்கன்னு எனக்கு நிறைய டவுட் இருக்குது. அதை அப்புறம் பார்ப்போம். இப்போ நாங்கள் இதில் அலப்பறை பண்ணுவோம். அதை இப்போ பார்ப்போம் வாங்க. தேனி டிஸ்ட்ரிக்டில் போடி நாயக்கநல்லூர்னு ஒரு ஊருக்குள்ள இது என்ன ஃபால்ஸ் பேர்? ஃபால்ஸ் பேர் சொன்னேன். யானை பிள்ளையார் கோயில் ஃபால்ஸ் இதுதான். ஏன்னா இங்கே பிள்ளையார் கோயில் இருக்கு, அதே பேர் இந்த ஃபால்ஸுக்கு வச்சுட்டாங்க. மேலே ஏறணும்னா இந்த வழியில தான் ஏறி ஆகணும். ஏன்னா பயங்கரமா வழுக்குதுண்ணே. ஃபுல்லா பாஸ் இருக்கிறதுனால செம்மையா வழுக்குது ஃப்ரெண்ட்ஸ். அண்ணே உன்னால முடிய ஏறுனே, இந்த உலகமே உன்னை தடுத்தாலும். ஃபால்ஸில் நல்லா என்ஜாய் பண்ணதுக்கப்புறம் நேராக ரூமுக்கு வந்துட்டோம். நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் பேர் வந்து எம்ஜிஎஸ். அங்கே காரை பார்க் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய டிராஃபிக் ஜாமியே பண்ணிட்டோம். அதை பாருங்கள். டிராஃபிக் ஜாமா? போன வாரம் மவுண்ட் ரோட்ல ஒரு டிராஃபிக் ஜாம் ஏற்படுத்தணுமே, அதை விடையாடா இது. காலையில் எல்லாரும் 6 மணிக்கு அலாரம் வச்சு 8 மணிக்கு எழுந்து மங்களகரமாக ஜெயா டிவியில் சாமி பாட்டை கேட்டுட்டு 9 மணிக்கு ரூமை விட்டுட்டு கிளம்புறோம். எங்கள் எல்லாருக்கும் பயங்கரமாக பசிச்சிச்சு. அதனால் ஹோட்டலை தேடிக்கிட்டு இருக்கும்போது ஆஹா, மங்களகரமாக லட்சுமியை பார்த்தோன்னே, இந்த பேரை பார்த்தோன்னே உள்ளே போயிட்டோம். ஸ்னேகா இந்த வார்த்தையில தான் நான் விழுந்துட்டேன். ஆனால் ஓப்பனாக சொல்கிறேங்க, ஃபுட்டு எல்லாமே ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லாவே இல்லை, யாருக்குமே பிடிக்கல. ஆனாலும் மாஸ்டர் ஆம்லெட் திருப்பி போடுற ஸ்டைலுக்கு நாங்கள் எல்லாரும் அடிமையாயிட்டோம். அப்புறம் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு ஹிடன் ஃபால்ஸுக்கு இப்போ நம்ம போக போகிறோம். பேர் வந்து பெரியாத்து கொம்பை. வாங்க அங்கே போயிட்டு ஒரு பெரிய அலப்பறையை போடுவோம். வீடு கட்டுறாங்களா? அரிசி தான் கொழுக்கு மலையாடா. இப்போ வந்து பெரியாத்து கொம்பைங்கிற வாட்டர் ஃபால்ஸுக்கு போக போகிறோம். இந்த இடத்துல காரெல்லாம் விட்டுட்டு உள்ளே போகணும். இதுதான் லொக்கேஷன், இது உள்ளே போகணும். நான் கூகுள் மேப்பில் லொக்கேஷனை நோட் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் திருப்பி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பெரியாத்து கொம்பை தான். ஆளெல்லாம் இல்லை, வெறும் கல்லு தான் இருக்கு. என்னடா ஜில்லு செமையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இல்லைண்ணா வாட. செமையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்.
பிரேம பாருங்கச்சி செம்மையா இருக்கு ஃப்ரெண்ட். வாட்டர் எல்லாம் உள்ள வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். போட்டோ எடுக்கிற அழகா உட்காந்து அண்ணா ஒழுங்கா அடிங்க தெரியல வீடியோல. அண்ணா இன்னொரு வாட்டி அடிங்க தெரியல வீடியோல. கண்ணாடியை பேக்ல வச்சுட்டு சும்மா வந்திருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். யாருக்குமே எதுவுமே சொல்லல. யூடியூபர்ண்ணா சொல்றீங்களா? ஒன்று வாங்க வராங்களா? பப்ளிக் அதிகம் பேர் அதிகமாக வருவாங்க. சனி ஞாயிறுனா அதிகமாக வருவாங்க. ஆனால் ஒன் வேவா இருக்கு வை. எதிர் ஆப்போசிட்ல வண்டி வந்தா கொஞ்சம் கஷ்டம். ஆமாம். அங்கே என்னென்ன கட்டுறாங்க? வீடு கட்டுறாங்க. வீடு கட்டுறாங்க. இதுக்கப்புறம் எதனா இருக்காங்க இந்த சைடு? அவ்வளோ இல்லை, இது ஒன்று மட்டும் தான் இருக்குது. மேலே சும்மா தண்ணி தான் இங்கே வந்து பாலிச்சு மாதிரி இருக்குது. அதான் இப்போ தண்ணி கம்மியாயிடுச்சு போல இருக்குது. ஃபர்ஸ்ட் அதிகமாக பாதம் அந்த ஈரப்பசம் தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிடும். யாரோ 2-3 பேர் இறந்துருக்கான்லாம் சொன்னாங்க. ஆமாம், இறந்துருக்காங்களா? தண்ணி அதிகமாக வர நேரம் குளிக்கிறது. ஆமாம், ஆள் அதிகமாக. ஆனால் யாரும் சொல்ல மாட்டாங்க இதுமாரி சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. சொன்ன அந்த போர்டே போட்டிருக்காங்க. சொன்னா கேட்க மாட்டாங்க. போய் குளிக்கிறவங்க நிறைய பேர் சரக்கு போட்டுருவாங்க. ஆமா, வீம்பா பேசுவாங்க. அது நான் கரெக்டாக சொல்றது யாருமே சொன்னா திரும்ப பத்தாயிரம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லுவாங்க. சரக்கு அடிக்கிற பாசிட்டிவ் வந்து சொன்னா கேட்கவே மாட்டாங்க. அதான் சும்மா பாடியிருக்காரு அனிருத், தேனி காத்தோட அப்படின்னு. தேனி காத்தோட மலையெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்கு. சில தெரியவே இல்லை பாருங்க மலைலாம். சென்னையில் பல கஷ்டப்படுறோம். ஆனால் இங்கே பாருங்க நிம்மதியாக இருக்குது. கொம்மு நீங்கள் வீடு கட்டணும் வந்து இங்கே இருந்தால் அருமையாக சொல்லுவீங்க, வருவீங்களா? மனசுக்கு வந்து மன சொல்கிறீங்க, வருவீங்களா? மறந்துடலாம், பார்க்கலாம். நம்ம கிட்ட என்ன இருக்குது, அவங்க கிட்ட தான் இருக்குது. இப்போதான் வாட்டர் ஃபால்ஸில் குளிச்சு முடிச்சாச்சு. வாட்டர் ஃபால்ஸ் முடிச்சுட்டு கொலுக்குமலை ஹில்ஸ் மேலே ஏற போகிறோம். மேலே ஏற போகிறதுக்கு முன்னாடி டிரைவர் ஒரு சரியான வேலை பண்ணார். பெட்ரோல் எவ்வளோ இருக்குன்னு கேட்டால் கிட்ட இருக்குன்னு கேட்சுவலாக சொல்கிறாரு. இப்போ மலை மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். ஆனால் பெட்ரோல் இருக்க மேலே பெட்ரோல் கிடைக்குமா இல்லையான்னு தெரியல.